இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, கனியாக்கா சிக்கன் செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. யாருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் கிச்சன் டீமுக்கே யார்ட்டா வந்து இது மாதிரி எனக்கு இந்த டிஷ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேட் எழுதிட்டு போனாங்கன்னா அது செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த டாஸ்க்கில் ஒரு பகுதி இல்லையா, இந்த வீக்லி டாஸ்க்கில் ஒரு பகுதி. ஸோ கிச்சன் டீம் சேர்ந்து செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி யாரும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து கனியாக்கா வந்து சிக்கன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க் தாண்டி மற்ற டீம் அவங்க அதை கேட்கும்போது அது கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லியிருப்பாங்க பொழுது, இல்லை அந்த மாதிரி தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பொழுது. ஸோ அதை எடுத்து வந்து பெரிய விஷயம் மாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கனிக்கும் பார்வதிக்கும் ஆகாது. அது ஸ்டார்டிங்லேருந்து கோல்டு வராக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு சான்ஸ், நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சோடனே தூக்கி போட்டு இதை சாப்பிட்றலாம் மிதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சமைக்கிற மாதிரி சமைச்சு அவங்களுக்கு வந்து தரக்கூடாத மாதிரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் டாஸ்க் நான் பக்காவாக கரெக்டாக நடந்துக்கிறேன் அப்படிங்கும்போது நல்ல பேர் வேண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம நியாயமானவ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்து கனி ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சாண்ட்ராக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 பேர் பார்க்கல, பார்வதி சரியான விஷப்பூச்சி, சாண்ட்ரா அதுக்கு மேலே விஷ பாட்டில். ஸோ 2 விஷமும் சேர்ந்துக்கிட்டு யாரை சொல்கிறாங்க, கனியை சொல்லிட்டு இருக்காங்க. கனி வந்து பயங்கரமான ஆள், அவங்க வந்து உள்ளே வேறு வெளியே வேறு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து கனியை டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இது டாஸ்க்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு டாஸ்க் எது, டாஸ்க் என்ன பண்ணணும், டாஸ்க்கு தாண்டி ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வினோத்துக்காக செஞ்ச சாப்பாடை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கும், அது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ டாஸ்க்குன்னு செஞ்ச விஷயத்தை போய் மற்றவங்க கேட்டு அது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு அதுவும் பார்வதி மாதிரி சமைச்சு கொடுக்க வேண்டான்ற மாதிரி சொல்லி தான் ரொம்ப நியாயமான சமையல்காரங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் பார்வதி கிட்ட கனியாக்காவும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க. பட் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமா பார்வதி கிட்ட போய்? ஸோ பார்வதிட்ட பேச முடியல, அவங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிறதால சரி ரைட் ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து நியாயமில்லாத, நான் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ரைட் ஓகே, நியாயமாக தப்பு இருக்குது, நான் இந்த கிச்சன் டீம் இருக்குன்னு ஆசைப்படல, நான் இந்த கிச்சன் டீம் வெளியே போகிறேன், நான் வந்து கேமை குவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கிச்சன் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியாக்கா சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு ஓகே, பிரச்சனை வந்து பார்வதி நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரே கிளாப்ஸு. யார் கூட? சாண்ட்ரா கூட. இதுதானே நம்ம ஆசைப்பட்டு இதுதான் நடக்கும்னு நினச்சோம், நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குஷி ஆகிட்டாங்க. இது எல்லாத்தையும் இவெல்லாம் சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்தேன். எஃப்ஜே அங்கேருந்து உள்ள களத்தில் குதிச்சிட்டாரு. அவர் வந்து கேப்டனாக வந்தாரா இல்லை எஃப்ஜே வந்தாரான்னு தெரியல. பட் அவர் கனிக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காரு. கனிக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு பார்வதி பேசுகிறாரு. ஸோ பார்வதி என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு உங்கள் அண்ணா வந்து சப்போர்ட்டாக இந்த வீட்டில் இருந்தார், ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் அண்ணா வெளியே போனதுக்கப்புறம் வேறு யாருன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு காலில் விழுந்து எங்கள் சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ யாருன்னா சாண்ட்ராவை. ஸோ சாண்ட்ராவை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு சாண்ட்ராவும் பார்வதி சேர்ந்துட்டு தான் வந்து கனி இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இனிமேல் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியாக சொல்கிறாரு. இந்த மாதிரி மற்றவங்க காலெலாம் விழுந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொன்னார். பட் அவர் வந்து அது கேப்டனாக சொன்ன மாதிரி தெரியல, எஃப்ஜேவாக சொன்ன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கொஞ்சம் பர்சனலாக பேசுன மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதியும் ரைட் ஓகே, அப்படியே உன்னை எப்படி நான் சர்க்காசியமாக கலாய்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. ரைட்டு வாடா இதெல்லாம் தான் நான் மிஸ் பண்ணேன், இந்த மாதிரி விடத்தனமாக பேசவே இந்த இடல பையன் எஃப்ஜே தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், வாடா வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறேன்னு நினச்சிட்டு பேசினாங்க. பட் எஃப்ஜே அந்த வெடலை பையன் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சார். வெடலை பையன் வார்த்தையை பிடிச்சி, ஓ அப்படியா இன்னும் வெடலை பையன் சொல்கிறியா, சரி ஓகே அப்போ நான் ஒரு வார்த்தையை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆண்டி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. என்னது ஆண்டி ஆடா பாவி அப்படின்னு சொல்லி இது மாதிரி தான் இருந்துச்சு. பட் பார்வதி தேவையில்லாமல் வெடலை பையங்கிற வார்த்தையை போட்டு ஆன்டிக்கிற வார்த்தையை வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு தேவை தான். இப்படி மொக்கங்கிறது ஒன்றும் பார்வதி புதுசு கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ தமிழ் ஆதிமாக கூட ஆன்டின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பார் ஒரு இன்டர்வியூவில். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து சோஷியல் மீடியா நல்லா பையனோட ட்ரெண்டிங்கில் போச்சு. ஸோ அதே மாதிரி இத்தனை நாள் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் எஃப்ஜே டீம் ஆன்டின்னு சொல்லிட்டு மொக்கம் வாங்கியிருக்காங்க பார்வதி. அப்பா ஐ மிஸ் தட் வெடலை பையன் எஃப்ஜே வந்துட்டாருப்பா. ஆன்டி சொல்லுங்க ஆன்டி, பார்வதி ஆன்டி